அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளல் பொன்மான் அருளி செய்த திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதி அகவல் ஒரு பதிகம். அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். தலைப்பு எண் 229 அருட்கணல். உபதலைப்பு எண் 1. அருட்பெருஞ்சோதி வரிகள் 1539 1540. உள்ளொளியோங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டியமை அருட்கணலே. அருட்பெருஞ்சோதியை தான் அருட்கணல் என்று ஈண்டு கண்டு துதிக்கப்பெறுகின்றது. கனல் நெருப்பு அல்லது நெருப்பின் சூடு. நெருப்புக்கு சுடுந்தன்மை இயல்பாம். உலகம் அறிந்த தீ தன் சுடும் தன்மையாலே நன்மையும் செய்கின்றது, தீமையும் விளைவிக்கின்றது. வேண்டாதனவற்றையெல்லாம் எரித்து நீராக்கி விடுவதும் மற்ற புதியன தோற்ற உதவுவதும் கனலால் உண்டாம் நன்மைகளாம். இக்கனலால் துன்பம் விளைவது அறிவோம். இதற்கெல்லாம் மாறானது உலகறியா அருட்கணல். நெருப்பின் சூடு பொருளுக்கு தகுந்தாற்போலும் தூரத்திற்கு தகுந்தாற்போலும் கூடியும் குறைந்தும் போகும். தீயின் சூட்டால் ஒன்றை தாக்கும் போது பற்றி எரிந்து கனலை பரப்பும். ஒரு சிலவற்றை, அதாவது உலகங்களை, தீயின் சூடு அதிகமாக தாக்கும் போது உருகிடச் செய்வதாம். நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ் எனவும் மற்ற உலோகங்களின் கொதிநிலை நீரினை விட பன்மடங்கு அதிகமானதென்றும் காண்கின்றோம். மேலும் கனலின் பரவல் தூரம் தள்ளிச் செல்ல செல்ல குறைந்து மறைந்து போவதாம். வான ஜோதியாகி சூரியனின் அளவு கடந்த வெப்பநிலை கோடிக்கணக்கான மைல் வரை பரவி வந்து இவ்வுலகில் நாம் பொறுக்கக்கூடிய அளவுக்கு உதவி கொண்டுள்ளதாம். இந்நிலவுலகை கடந்து இன்னும் வெகு தூரத்தில் உள்ள வியாழன், சனி முதலான கோட்களில் சூரிய வெளிச்சம் மங்கலாயும் சூடு மிக தணிந்தும் இருப்பதாய் அறிவியல் ஆதாரத்துடன் அறிய முடிகின்றது. இதுபோல் ஞாயிற்று ஜோதியின் அருகாமையிலுள்ள புதன்கோளில் அதிசூடும் ஒளியும் இருப்பதாய் அறிகின்றோம். விண்மீன்களின் கனற்பரவல் நமக்கு சிறிதும் தோற்றுகின்றதே இல்லை. உண்மையில் நட்சத்திரங்கள் சூரியனை விட மிக பெரியனவே எனினும் வெகு வெகு தொலைவில் இருக்கின்றதால் அவற்றின் தோற்றம் மிக அருகி திகழ்கின்றதாம். நமது அருட்ஜோதியின் அருட்கணல் உலகத்திலுள்ள எந்த கணலுக்கும் மேலானதாய், பேராற்றல் கொண்டதாய், பெருமையெல்லாம் உடையதாய், எங்கும் எக்காலத்தும் ஒருபடித்தாய், அதனை அடைந்தோர்க்கு என்றும் நல்லின்ப வாழ்வை தருவதாய் இருக்கின்றதாம். மெய்யான அருட்கணல் என்றுமே உள்ளது என்றாலும் அது வெளியாகி அனுபவத்தில் விளங்கிட்டால்தானே அதன் உண்மை உலகுக்கு விளங்கும். ஆகவே அந்த அருட்கணல் வெளியெல்லாம் நிரம்பியுள்ள ஒன்று. புறவானிலே நம் பகுதி பிரபஞ்சத்திற்குரிய ஒரு கனலி, அதாவது சூரியன் ஆகத் தோன்றி தன் புறக்கணலால் நமது நில உலகமாதி எண் கோட்களையும் தோற்றுவித்து இந்நில உலகில் எல்லாவிதமான புற வசதிகளோடு மனித பிறப்பு வடிவத்தையும் ஆக்கிக்கொண்டு இத்தேகத்தில் உள்ளொளியாகிய மெய்யறிவு கணல் விளங்கிடவும் உயிர்கணலாகிய ஜீவ உஷ்ணம் விளங்கிடவும் செய்துள்ளதாம். இப்படி மெய்யருட்கணலின் உண்மை தன்னில் வெளிப்பட்டு விளங்க கண்டு போற்றுகின்றார், புகழ்கின்றார், துதிக்கின்றார் நம் அருட்பிரகாச பெருமான். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு